ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அனுபவம். அதாவது மகாபெரிவா கூடவே பயணிக்கிற மாதிரி, கூடவே நடந்து போகிற மாதிரி ஒரு அற்புதமான அருமையான அனுபவம் இந்த பகுதியை நாம் கேட்கும்போது எல்லாருக்கும் உண்டாகும். மகாபெரிவா ஒரு இடத்துல நிலையாக இருந்த நாட்களை விட யாத்திரையில் இருந்த காலம்தான் அதிகம். பாரத தேசத்தின் பல பகுதிகளுக்கும் யாத்திரை போயிருக்கிறார் பெரியவா. பகுதிகள் என்றால் நகரங்கள் மட்டுமல்ல, கிராமங்களாக தேர்ந்தெடுத்து இண்டு இடுக்கு விடாமல் சென்று எல்லாருக்கும் தரிசனம் தருவார். கல்லு முள்ளு காடு மேடு என்று பெரியவா யாத்திரை செய்த பகுதிகளை பார்த்தால் பக்தர்கள் கண்களில் இரத்த கண்ணீர் தான் வரும். ஆனால் எதற்குமே அசைந்து கொடுக்க மாட்டார் பெரியவா. தன்னை தரிசிக்க கூடியிருக்கும் பக்தர்களிடம் அன்பொழுக பேசுவார். தெய்வமே நேரில் வந்தது போல பெரியவாளை வரவேற்று கொண்டாடுவார்கள் சம்பந்தப்பட்ட ஊர் மக்கள். எல்லாமே நட யாத்திரைதான். தன் அத்தியந்த பக்தர்களை தேடி காஞ்சிபுரத்தை விட்டு பெரியவா கிளம்பிய கடைசி யாத்திரை 1978 வருடம். அப்போ பெரியவா தேனம்பாக்கத்தில் தங்கியிருந்தார். காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தேனம்பாக்கம். இங்கு தங்கி தவம் புரிவது, மௌனத்தில் இருப்பது, இவையெல்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைய தினம் இரவு ஸ்ரீமடத்தின் அனைத்து பணிகளும் பூர்த்தியாகி கைங்கரியம் செய்யும் தொண்டர்கள் ஒவ்வொருவராக உறங்கச் சென்றார்கள். ஒரு சில நாட்கள் தங்கி இருந்து பெரியவாளை தரிசித்து இன்புற வேண்டும் என்கிற ஆர்வத்தில் வந்த வெளியூர் பக்தர்களும் தூங்கச் சென்று விட்டார்கள். தரிசிக்க வந்த பக்தர்களுக்கு இடையராது தரிசனம் தந்து பிரசாதம் வழங்கி அவர்களை ஆசிர்வதித்து அனுப்பிய நடமாடும் தெய்வம் மகாபெரிவாளும் ஓய்வெடுக்க சென்று விட்டார். அப்படித்தான் கைங்கரிய தொண்டர்களும் ஸ்ரீமடத்து அதிகாரிகளும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்று நள்ளிரவு நடந்தது என்ன தெரியுமா? முகாமே இரவு அமைதியில் இருந்தது. எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்பட்டார்கள். மணி நள்ளிரவு 1:30. மனித ரூபத்தில் நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வந்த சர்வேஸ்வர ஸ்வரூபமான பெரியவா சட்டென்று விழித்து எழுந்து உட்கார்ந்தார். அவர் தங்கி இருந்த அறைக்கு வெளியே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் தொண்டர்கள் உறக்கத்தில் இருந்தார்கள். எழுந்தார் பெரியவா. பகவத்கீதை மற்றும் ஹனுமான் சாலிசா புத்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டார். தண்டத்தை உடலோடு இடுக்கிக் கொண்டார். வலக்கையில் மரச்சொம்பு எடுத்துக்கொண்டார். எந்த விதமான சத்தமும் இல்லை. மெல்ல நடந்து பிரம்மபுரீஸ்வரரை தரிசித்தார். பிரகார வலம் வந்தார். பரிவார தேவதைகளையும் வணங்கினார். தேனம்பாக்கம் ஸ்ரீமடத்தின் முகாமை விட்டு வெளியே வந்தார். சாலைக்கு வந்து தன் பிஞ்சு பாதங்களை பூமாதேவியின் மீது பதித்து நடக்க ஆரம்பித்தார். அந்த நள்ளிரவு வேளையில் எவருக்கும் சொல்லாமல் வெளியேற என்ன காரணம்? அதுவும் ஒரு சிப்பந்தி கூட உடன் இல்லாமல். சாதாரணமாக இது காஞ்சி ஸ்ரீமடத்தின் மரபே இல்லை. பெரியவா எங்கே வெளியே போனாலும் அங்கு எங்கு செல்கிறார் என்பது முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட இடத்துக்கு தகவல் தரப்படும். அந்த இடத்தை பெரியவா அடைவதற்கு முன்னால் ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் கூடிவிடுவார்கள். பெரியவாளை வரவேற்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதோடு பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்கிற தொண்டர்கள் அவரது அனுஷ்டானங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் எடுத்து செல்வது வழக்கம். இப்படி நிறைய மரபுகள் உண்டு. ஆனால் பெரியவா தனியே சாலையில் நடக்கிறார். இது போன்ற காட்சியை இதற்கு முன் எவரும் எந்த ஊரிலும் பார்த்திருக்க முடியாது. நள்ளிரவு வேளை என்பதால் அங்கங்கே சாலை ஓரங்களில் கட்டப்பட்டிருக்கும் கால்நடைகளை தவிர மனிதர்கள் நடமாட்டம் அப்போது இல்லை. தன் இயல்பான வேகமான நடையில் வேகவதி ஆற்றையும் கடந்து சின்ன காஞ்சிபுரத்தை நோக்கி அமைந்திருந்தது பெரியவா நட யாத்திரை. ஏதோ அவசர பணிக்காக தன் வயலுக்கு சைக்கிளில் சென்று கொண்டிருந்த உள்ளூர் விவசாயி ஒருவர் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மகாபெரிவாளை அந்த இருட்டிலும் பார்த்து விட்டார். அடையாளம் கண்டுகொண்டார். அந்த நள்ளிரவு வேளையில் மகாபெரிவா தன்னந்தனியே நடந்து செல்வதை பார்த்த விவசாயிக்கு திகைப்பான திகைப்பு. சாமி இந்த நேரத்தில் எங்க தனியா போறார் என்று யோசித்தவர்
சட்டென்று சைக்கிளை நிறுத்தினார். ஸ்டாண்டு போட்டார். மடித்து கட்டி இருந்த வேஷ்டியை தழைய தழைய அவிழ்த்து விட்டார். பெரியவாளை பார்த்து இரு கைகளையும் கூப்பி கும்பிட்டார். சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். நடந்து கொண்டிருந்த பெரியவா நிற்கவில்லை. நடந்த வாக்கிலேயே சட்டென்று தன் தலையை திருப்பி விவசாயியை பார்த்து ஆசிர்வதித்தார். ஆசியும் புரிந்தார். நிற்காமல் நடந்து கொண்டும் இருந்தார். மக்களை காத்து வருகிற சாமி இந்த அகால வேளையில் எங்கே போய் கொண்டிருக்கிறார்? நமக்கெல்லாம் இருக்கிற சந்தேகம் உள்ளூரைச் சேர்ந்த அந்த விவசாயிக்கும் இருக்காதா? பெரியவா கிட்ட போய், சாமி இந்த அகால வேளையில எங்க போறீங்கன்னு கேட்க முடியாது. அது முறையும் அல்ல. என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் விட்டார் சவாரியை தேனம்பாக்கத்துக்கு. காரணம் அவருக்கு தெரியும். பெரியவா இப்போது முகாமிட்டிருப்பது அங்கேதான் என்று. இதையெல்லாம் நடந்த எதையும் அறியாமல் தேனம்பாக்கம் பெரியவா முகாம் ஆழ்ந்த நித்திரையிலேயே இருந்தது. சைக்கிளை வெளியே நிறுத்தினார். பதற்றத்தோடு உள்ளே ஓடினார் விவசாயி. யாரிடம் இந்த விஷயத்தை சொல்லலாம் என்று தவித்து அவர் போய் நின்ற இடத்தில்தான் பாலு மாமா, குமரேசன் மாமா மற்றும் இன்னும் சிலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருப்பவர்கள். நடமாடும் சர்வேஸ்வர சுரூபத்துக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களது சொந்த அபிலாஷைகள் அனைத்தையும் துறந்து, குடும்ப பாசத்தையும் மறந்து, லௌகீக வாழ்க்கையையும் மறந்து சேவை செய்து வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்களை நாம் கைகூப்பி வணங்க வேண்டும். தரையில் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். இதோ அந்த விவசாயி தேனம்பாக்கம் முகாமில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை பதற்றத்துடன் எழுப்பினார். பதறி அடித்துக்கொண்டு முதலில் எழுந்தவர்கள் பாலு மாமாவும் குமரேசன் மாமாவும் சட்டென்று நிதானத்துக்கு வந்தார்கள். புதிதாக வந்து எதிரே நிற்கும் விவசாயியை பார்த்து என்ன ஏதென்று விசாரித்தார்கள். விவரத்தை ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார் விவசாயி. அவ்வளவுதான். அடுத்த கணம் பாலுவும் குமரேசனும் அங்கு இல்லை. ஆளுக்கு ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டார்கள். பெரியவாளை விவசாயி பார்த்ததாக சொன்ன சாலையை நோக்கி பெடலை அழுத்தி விரைந்து சென்றார்கள். வியர்க்க விறுவிறுக்க சைக்கிளை மிதித்த இருவரும் சின்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பக்கத்தில் சென்றபோது தொலைவில் பெரியவா நடந்து செல்வதை பார்த்து விட்டார்கள். மனதுக்குள் ஒரு நிம்மதி. பெரியவா பக்கத்தில் போய் சைக்கிளை நிறுத்திட்டு 2 பேரும் சாஷ்டாங்கமா அந்த ரோட்லேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. பெரியவா, எங்களை மன்னிச்சிருங்கோ. நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா எங்களை தண்டிங்கோ. இப்போ எதுக்காக கேம்பை விட்டு கிளம்பணுன்னு கன்னத்தில் மாறி மாறி அரைந்து கொண்டு கேட்டார் பாலு மாமா. 2 பேரையும் ஏறிட்டார் பெரியவா. பதில் ஒன்றும் சொல்லலை. பெரியவா பதில் சொல்வார்னு எதிர்பார்ப்பதும் தவறு தான். மனிதர்கள் மனதில் உள்ளதையே அறிய முடியாமல் திணறுகிற போது மகான்கள் மனதில் உள்ளதை அறிய முற்பட முடியுமா? பெரியவா சொன்னார், சைக்கிளை எடுத்துட்டு உடனே காமாட்சி கோவிலுக்கு போங்கோ. கதவை திறக்க சொல்லுங்கோ. காமாட்சியை தரிசனம் பண்ணணும். மணி அப்ப 2, நள்ளிரவு, எங்கும் இருட்டு. காமாட்சி கோவில் இப்போது எப்படி திறக்க முடியும்? இரவு வேளையில் திறப்பதா? மகா பெரியவா இப்படி சொன்ன உடனே யோசிப்பதற்கு தகுதி இல்லை. உத்தரவு பெரியவான்னு சொல்லிட்டு பாலுவும் குமரேசனும் சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த சம்பாஷணை நடந்தபோது வரதராஜ பெருமாள் கோவிலை கடந்து கொண்டிருந்தார் பெரியவா. பெரியவா தன் நடையை எங்கும் நிறுத்தலை, நடந்துட்டே இருந்தார். அன்னை காமாட்சியை தரிசிக்க இந்த இரவு வேளையில் பெரியவா வந்து கொண்டிருக்கிறார் என்கிற தகவலை அங்கே தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கோவிலை நோக்கி சைக்கிளில் வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள் பாலுவும் குமரேசனும். காமாட்சி அன்னையின் ஆலயத்துக்கு பக்கத்தில் நீலக்கல் ராமச்சந்திர சாஸ்திரிகள் வசித்து வந்தார். அவரது வீட்டு வாசலில் சைக்கிள்களை நிறுத்தினார்கள் 2 பேரும். கதவை தட்டினார்கள். 5 நிமிட நேரத்துக்கு பின் ராமச்சந்திர சாஸ்திரிகள் கதவை திறந்தார். பார்வையை கூர்மையாக்கி பார்த்து அதிர்ந்தார். என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கேள்? என்ன விஷயம்? வேறு யாராவது வந்திருக்கிறார்களா என்று இவர்களை தாண்டி எட்டி பார்த்தார் ராமச்சந்திர சாஸ்திரிகள். பெரியவா வந்துன்னு இருக்கார். உடனே காமாட்சி கோவிலை திறக்கணும். பெரியவா உத்தரவு. 2 பேரும் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்தார் ராமச்சந்திர சாஸ்திரிகள். என்ன சொல்றேள்?
இந்த 2:30 மணிக்கா? இந்த இருட்டு வேளையிலா? பெரியவா நிஜமாவே வந்துட்டு இருக்காளா அப்படின்னார் 2 பேரையும் பார்த்தபடி. நடந்த சம்பவத்தை ஒரு நிமிடத்தில் சுருக்கமாக சொல்லி முடித்தார்கள். அடுத்த கணம் உள்ளே ஓடினார் ராமச்சந்திர சாஸ்திரிகள். குளிர்ந்த நீரில் அவசரமாக ஸ்நானம் செய்தார். விபூதியும் குங்குமமும் பூசிக்கொண்டார். சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தார். கோவிலின் பிரதான வாசல் கதவை நெருங்கும் போது சற்று தொலைவில் பெரியவா தென்பட்டார். ஆமாம், தாயை காண வேண்டும் என்பதற்காக தனையன் வேகமாக நடந்து வந்துவிட்டார். பெரியவாளை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார்கள் மூவரும். அதன் பின் கோவில் கதவை திறந்தார் ராமச்சந்திர சாஸ்திரிகள். பெரியவா விடுவிடுவென நடந்து கோவிலில் இருக்கும் திருக்குளத்தை அடைந்தார். தாயை தரிசிக்கும் முன் அருந்தவ புதல்வன் நீராட வேண்டுமே. பாலுவும் குமரேசனும் பெரியவாளை பின்தொடர்ந்தார்கள். சலனம் ஏதுமின்றி காணப்பட்ட திருக்குளத்தில் தன் திருப்பாதங்களை பதித்து நீரில் இறங்கினார் பெரியவா. அப்போதுதான் பாலுவுக்கும் குமரேசனுக்கும் நினைவு வந்தது. நீராடிய பின் பெரியவா உடுத்துவதற்கு மாற்று வஸ்திரம் கைவசம் இல்லையே என்று. சாதாரணமாக பெரியவா எங்கேயாவது நீராடச் சென்றால் உடன் இருக்கிற தொண்டர்கள் மாற்று மடி வஸ்திரத்தையும் பத்திரமாக எடுத்துச் செல்வார்கள். ஆனால் இன்று நடந்த நிகழ்ச்சி எதிர்பார்க்காத ஒன்றாயிற்றே. பெரியவா நீராடிய பின் மாற்று வஸ்திரத்துக்கு எங்கே போவது? பாலுவும் குமரேசனும் மண்டையை குடைந்து கொண்டிருந்தார்கள். மகா பெரியவா கிட்டேருந்து பதில் வந்தது. ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு சாத்தின வஸ்திரம் உள்ள வச்சுருப்பார், நீலக்கல் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா என்று பெரியவாளிடமிருந்து உத்தரவு வந்தது. ஓடினார்கள். பகவத்பாதாளுக்கு சாத்தின வஸ்திரத்தோடு திரும்பினார்கள். பெரியவாளிடம் சேர்ப்பித்தார்கள். நீராடி முடித்து கரையேறிய பெரியவா அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு பழைய வஸ்திரத்தை கருங்கல் படியில் வைத்தார். இருவரும் அதை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டார்கள். விபூதி அணிந்து கொண்டார். காமாட்சியை தரிசிக்க நடந்தார். நட என்றால் அப்படி ஒரு வேகம். பெரியவா நடக்க பாலுவும் குமரேசனும் பின்னால் ஓடினார்கள். இந்த இருவரின் மனதுக்குள்ளும் ஒரே கேள்வி மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. காமாட்சி தாயே, எதுக்கம்மா இந்த இரவு வேளையில் பெரியவா உன் தரிசனத்துக்கு வந்திருக்கிறார்? தரிசனத்துக்கு பின் என்ன நடக்கப் போகிறது? மகான் முகாமுக்கு திரும்பி விடுவார் அல்லவா? நாம் நினைப்பது அத்தனை சுலபத்தில் நடந்துவிடுமா என்ன? ஆனால் நடந்தது என்ன? அன்னை காமாட்சியை தரிசித்துவிட்டு பிராகார வலம் வந்தார். வலத்தின் நிறைவில் திருச்சந்நிதி கொண்டிருக்கும் ஆதிசங்கரையும் தரிசித்தார். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் ஆதி குரு அல்லவா? அன்றைக்கு பெரியவா அணிந்திருக்கிற வஸ்திரம் ஆதி குருவினுடையது அல்லவா? அன்னையையும் ஆசானையும் வணங்கிவிட்டு கோவிலிலிருந்து வெளியே வந்தார் பெரியவா. நடக்க ஆரம்பித்தார். தேனம்பாக்கத்தை நோக்கியா? அதுதான் இல்லை. காமாட்சி கோவிலை விட்டு கிளம்பி சாலை தெருவில் காஞ்சி சங்கரமடம் அமைந்துள்ள சாலையை நோக்கி விறுவிறுவென நடக்க ஆரம்பித்தார். ஒருவேளை ஸ்ரீமடத்துக்குத்தான் போகிறார் போலிருக்கிறது என்று பாலுவும் குமரேசனும் பெரியவாளை விடாமல் பின்தொடர்ந்தார்கள். ஸ்ரீமடத்தையும் நெருங்கினார். ஸ்ரீமடத்தின் எதிரில் இருக்கும் ஆஞ்சநேயர் திருச்சந்நிதியை பார்த்து வணங்கிவிட்டு சர்ப்பம் போல நடக்க ஆரம்பித்தார் பெரியவா. என்னது, ஸ்ரீமடத்துக்குள்ளும் நுழையவில்லையே? 2 பேருக்கும் ரொம்ப குழப்பமா இருந்தது. பெரியவா கிட்ட கேட்க முடியாது. அது கைங்கரியம் செய்பவர்களின் வழக்கமும் இல்லை. அப்படி கேட்பது தவறு, அதிக பிரசங்கித்தனம். எங்க போகிறார் பெரியவா? இதுதான் இருவரின் மனதுக்குள்ளும் எழும்பி நிற்கிற இமாலய கேள்வி. நடக்கிறார் நடந்துட்டே இருக்கார். ரோடெல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கு. ஆள் நடமாட்டமே இல்லை. கீழம்பிங்கிற இடத்தை நெருங்குகிற போது பெரியவா நடையில ஒரு தேக்கம் காணப்பட்டது. காஞ்சி ஸ்ரீமடத்தை பொறுத்தவரை கீழம்பி ஒரு முக்கியமான இடம். அதாவது காஞ்சி காமகோடி பீடத்தின் 60வது பீடாதிபதி ஸ்ரீ அத்வைதாத்ம பிரகாஷேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கீழம்பி திருத்தலத்தில்தான் அதிஷ்டானம் கொண்டிருக்கிறார். பச்சை பசேல் என்ற வயல்கள் சூழ இந்த அதிஷ்டானம் அமைந்துள்ளது. பிரதான சாலையிலிருந்து அதிஷ்டானத்துக்கு பிரிந்து செல்லும் சாலையில் நடக்க ஆரம்பித்தார் பெரியவா. அதிஷ்டானத்தை தரிசித்தார். ஓ, 60வது பீடாதிபதியை தரிசித்த பிறகு
அப்படியே தேனம்பாக்கம் திரும்பி விடுவார் போல் இருக்கிறது. இப்படி நினைத்தார்கள் பாலுவும் குமரேசனும். தரிசனம் முடிந்து வெளியே வந்தார். பிரதான சாலையில் நடக்க ஆரம்பித்தார் பெரியவா. ஆனால் தேனம்பாக்கம் செல்ல வலப்பக்கம் திரும்பவில்லை, இடப்பக்கம் திரும்பினார். நடக்க ஆரம்பித்தார். விதிர்விதித்து போனார்கள் பாலுவும் குமரேசனும். எங்க போறார் பெரியவா? கூடவே சென்றார்கள் 2 பேரும். வேலூர் செல்லும் பிரதான சாலைக்கு சென்ற பிறகு இடப்பக்கம் திரும்பினார். அது தாமல், காவேரிப்பாக்கம், வாலாஜா வழியே வேலூர் செல்லும் சாலை. அப்போதுதான் இருவருக்கும் ஜாடை காண்பித்து பக்கத்தில் அழைத்தார் பெரியவா. தனக்கு தேவையான சில பொருட்களின் பெயரை சொல்லி அவற்றை எடுத்துக்கொள்ளச் சொன்னார். சைக்கிள் ரிக்ஷாவையும் கொண்டு வரச் சொன்னார். அப்போதுதான் இருவருக்கும் புரிந்தது, பெரியவா மனசுக்குள் இருக்கிற யாத்திரை திட்டம் ரொம்ப பெரியது என்று. பெரியவா உத்தரவுகளை சற்று சற்றென்று நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் மகா பெரியவாளின் இந்த யாத்திரை மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள சத்தாரா வரை நீளும் என்பது யாருக்குமே அப்போது தெரியாது. பெரியவாளுக்கு மிகவும் பிடித்த இடம் சத்தாரா. ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு செல்கிறார், 2-3 நாட்களில் திரும்பி விடுவார் என்றுதான் எல்லாரும் கூடவே நடந்து சென்றார்கள். ஆனால் இது சில வருடங்கள் தொடர்கிற யாத்திரை என்பது பெரியவாளுக்கு மட்டும்தானே தெரியும். ஸ்ரீமடத்துக்கு வேண்டப்பட்ட ஒருவரின் காரை உடனே வரவழைத்தார்கள். இருவரும் பறந்து போய் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டார்கள். ரிக்ஷாவையும் உடன் கொண்டு வந்தபோது பெரியவா தாமலில் இருந்தார். அங்கே ஒரு சிவன் கோவில் உண்டு. அந்த பரமேஸ்வரனை இந்த கலியுக ஈசன் தரிசித்து கொண்டிருந்தார். வழியிலேயே எங்கோ ஸ்நானத்தை முடித்துவிட்டு அனுஷ்டானத்தையும் பூர்த்தி செய்திருந்தார். இதையடுத்து காவேரிப்பாக்கம். அப்படியே தொடர்ந்தது யாத்திரை. நாட்கள் ஓடின. ஒரு நாள் அதிகாலை வேளையில் ஒரு கிராமத்தை நெருங்குகிற போது கை ரிக்ஷா பஞ்சர் ஆகி போனது. அந்த நேரத்தில் பஞ்சர் போடுற ஆசாமியை எங்கே தேடுவது? அதுக்கும் பெரியவா ஒரு வழி சொன்னார். வெளியை போடு, வெடிச்சத்தம் கேட்டு எல்லாரும் வாசலுக்கு வருவா, அவளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரிக்ஷாவையும் சரி பண்ணிக்கலாம். இப்படி சிரமங்கள் ஏற்படுகிற போது அதை தீர்ப்பதற்கு பெரியவா சொல்கிற வழி இருக்கிறதே, ஆச்சரியமாக இருக்கும். அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகிற போது இந்த ஊருடன் பெரியவா காஞ்சிபுரம் திரும்பி விடுவார். இப்படி தொண்டர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டாலும் பின்னால் ஏமாந்து போவார்கள். பெரியவா தன் காலத்தில் சென்ற யாத்திரைகளுள் இதுதான் கடைசியாக புறப்பட்டு போன நடைப்பயணம். இந்த யாத்திரை முடிந்து 1984 காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு திரும்பினார் பெரியவா. அதன் பின் சித்தி ஆகிறவரை அடுத்த 10 வருடங்களுக்கு ஸ்ரீமடம்தான். 1978 புறப்பட்ட இந்த திடீர் யாத்திரை எந்த விதமான விளம்பரமும் முன்னறிவிப்பும் இல்லாமல் துவக்கப்பட்டது. எங்கு போகிறோம், எங்கெங்கு தங்கப் போகிறோம் என்பது தெரியாத காரணத்தால் துவங்கிய ஒரு சில தினங்களில் வழியில் அங்கங்கே தென்படுகிற குளம், கிணறு, இப்படி இங்கே எல்லாம் தான் பெரியவா நீராடினார். அப்போ பெரியவா தங்கின இடங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமானவை, எந்த விதமான வசதியும் இல்லாதவை. பொதுவாக காஞ்சி ஸ்ரீமடத்திலிருந்து ஆச்சாரியர்கள் ஒரு யாத்திரை கிளம்புகிறார்கள் என்றால் சேரும் இடம் தீர்மானிக்கப்படும். அதாவது திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் என்று யாத்திரை எந்த இடத்தை நோக்கி என்று தெரிவிப்பார்கள். தவிர இந்த யாத்திரை எந்தெந்த ஊர்கள் வழியாக செல்லும், அங்கே ஆச்சாரியர்கள் தங்குகிறார்களா, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்ய போகிறார்களா, எத்தனை நாட்களுக்கு அந்த ஊரில் என்பதெல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படும். அப்போதுதான் சம்பந்தப்பட்ட ஊருக்கு ஆச்சாரியர்கள் வருவதற்கு முன்னரே உள்ளூர் அன்பர்கள் ஒன்று கூடி வரவேற்பு மற்றும் இதர ஏற்பாடுகளை எல்லாம் விரிவாக செய்ய முடியும். இது எல்லாரும் தெரிந்த ஒன்று. காஞ்சி ஸ்ரீ சங்கரமடத்தின் பீடாதிபதியாக மகா பெரியவா பொறுப்பு ஏற்ற பிறகு அவர் சென்ற யாத்திரைகள் எல்லாம் இப்படித்தான் திட்டமிடுதலோடும் முன்னறிவிப்போடும் தான் நடந்தன. அப்படி இருந்தால்தான் பல தொலைவில் இருந்து பெரியவாளை தரிசிக்க வருகிற பக்தர்கள் உரிய நேரத்தில் சரியான இடத்தை அடைய முடியும். பக்தர்களுக்கும் சிரமம் இருக்காது. ஆனால் பெரியவா இப்போது கீழம்பியை தாண்டி சென்று கொண்டிருக்கிற யாத்திரை. இந்த யாத்திரையில் திட்டமிடுதல் இல்லை, எவருக்கும் முன்னறிவிப்பும் இல்லை. பெரியவா எங்கே போகிறார், எதுவரை யாத்திரை? இந்த கேள்விக்கு பெரியவாளை தவிர யாருக்கும் விடை தெரியாது, எவரும் கேட்கவும் முடியாது.
பெரியவா விசிராந்தியாக இருக்கும்போது தொண்டர்கள் பேச்சினூடே கேட்டாலும் அமைதியை தவிர பெரியவா கிட்டேருந்து பதில் இல்லை. ஆனால் ஒரே ஒருவருக்கு மட்டும் மேலே உள்ள கேள்விக்கு மிக துல்லியமாக சதாரா என்று பதில் சொன்னார் பெரியவா. எங்கே பதில் சொன்னார்? கர்நாடக மாநிலத்தின் ஒரு ஊரில். யார் அந்த ஒருவர்? அப்படி என்ன முக்கியமானவரா? ஸ்ரீமடத்தைச் சேர்ந்தவரா? இப்படி நிறைய கேள்விகள் மனதுக்குள் தோன்றுகிறது இல்லையா? ஆம், அவர் ஒரு பிரபலம்தான், ஒரு பெண்மணியும் கூட. யார் அவர்? பொதுவாக வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறோம் என்றால் ஏதோ ஒரு இடத்தை நோக்கித்தான் புறப்பட்டிருப்போம். எந்த இடத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமல் நிச்சயம் யாரும் வெளியே கிளம்ப மாட்டார்கள். ஆனால் பெரியவாளுக்கு தெரியும் தான் எங்கே யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம் என்று. என்ன ஒன்று, உரிய பதில்தான் இல்லை. இருந்தாலும் ஒரு பெண்மணிக்கு மட்டும் பெரியவா பதில் சொன்னார் என்று பார்த்தோம் இல்லையா? என்னது, யாருக்கும் பதில் சொல்லாமல் ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும் பதில் சொன்னாரா? அப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட அந்த புண்ணியவதி யார் என்றெல்லாம் மனதில் தோன்றுகிறது இல்லையா? இந்தியாவிலேயே உயர் பதவியில் இருந்தவருடைய மனைவி அவர். இவர் யார்? இவரிடம் பெரியவா தன் யாத்திரை குறித்து தான் எங்கு போகப் போகிறோம் என்பதை எதனால் சொன்னார் என்பதை அடுத்த பகுதியில் நான் இதன் தொடர்ச்சியாக சொல்கிறேன். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.